நான் வெட்கப்படக்கூடிய விஷயமாகவும் அதை பார்த்து நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோமா, நான் இப்படியெல்லாம் உண்டா, இப்படி ஒரு பழக்கங்கள்லாம் உண்டா, அப்படி வெட்கப்படக்கூடிய விஷயங்களாகவும் அந்த எழுத்துக்கள் வெளியிடுகின்ற போது அது கவனிக்கப்படக்கூடிய ஆக்கங்களாக மாறுது. கரிசல் வட்டார எழுத்தாளர்கள்லாம் யாரு, இந்த கரிசல் வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் என்ன என்பதனை ஆய்வு செய்வதாக என்னுடைய எம்ஃபில் ஆய்வானது அமைஞ்சிருக்கு. தென் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு அப்படின்னு சொல்லும்போது, முனைவர் பட்ட ஆய்வேட்டில் நான் வந்து சோதர்மனின் ஒட்டுமொத்த படைப்புகளையும் எடுத்துக்கிட்டு அதில் அவங்களுடைய மக்களுடைய ஆண்கள் படுகின்ற பாடு, ஆண் தொழிலாளர்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க, அவருடைய படைப்புகளில் ஆண்களை பற்றி அவர் எப்படி பார்க்கிறாரு, பெண்கள்னா யாரு, பெண்ணினுடைய குணங்கள் என்ன, பெண்கள் வந்து எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறார்கள், இந்த மூட நம்பிக்கைன்னா என்ன, மூட நம்பிக்கையில் பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, பெண்கள் வந்து அலுவலகத்துக்கு செல்லுகின்ற பெண்கள் அலுவலகத்திலும் வெளியிலையும் படுகின்ற இடர்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் அப்படிங்கிற பகுதியில் அவர் பதிவு செய்த கதைகள்ல இருந்தெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன், ஆய்வு செஞ்சிருக்கிறேன். வாழையடி வாழை அப்படிங்கிற ஒரு கதையில ரொம்ப அற்புதமா குழந்தை தொழிலாளர் பற்றி அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். நான் தூத்துக்குடி மாவட்டம் வந்து நாட்டுப்புற கலைகளுக்கு பெயர் பெற்ற தேவராட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், வில்லிசை. கண்டிப்பாக இந்த வில்லிசை கலையை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் வந்து வில்லிசை வேந்த பிச்சுக்குட்டியை பற்றி ஒரு ஆய்வு நூல் செஞ்சிருக்கிறார். அப்போ வில்லிசை கலையானது எங்கு தொடங்கியது, அதனுடைய தொடக்கம் என்ன, வில்லிசை கலையை எந்த இடத்துலலாம் நிகழ்த்துறாங்க, அது நிகழ்த்து கலையாக பயன்படுத்துவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் பயன்படுத்திய அந்த வில்லிசை கலை இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க அனைத்து தரப்பினராலும் போற்றக்கூடிய ஒரு கலையாக, கோவில் திருவிழாக்கள்ல அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கலையாக எப்படி உருவெடுத்தது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஆய்வு பண்ணி சொல்லிய விதத்தை வில்லிசை என்னுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவே வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறேன். பறவைகளுடைய நுண்ணுறவு வந்து நமக்கு வியக்கத்தக்க அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு தனித்தன்மையாக இருக்குது. நான் அது இப்போ ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, இப்போ நான் சின்ன பிள்ளையில வந்து எங்கள் தோட்டத்தில் தூக்கணாங்குருவிகள் நிறையா கூடு வெட்டி பனையில் தூங்கும். எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு தூக்கணாங்குருவி கூட்டவா சுற்றி சுற்றி எண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்கு என்றாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தோட்டத்து பக்கம் வர்றவங்க அவர்கிட்ட என்ன கேட்பாங்க, என்ன மாமா இந்த தடவை எப்படி மழை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவர் சொல்லுவார், இந்த தடவை நமக்கு தெற்குத்தி மழை தான் ஜாஸ்தி அப்படின்பார். எனக்கு இது என்ன பேசிக்கிறாங்க என்னென்ன தெரியாது. ஆனால் இப்போ அவனுடைய ஆய்வு நான் ஒரு சில இதில் நான் யோசித்து படிக்கும்போது சொல்லுது, அந்த தூக்கணாங்குருவி இப்படி இருக்குல்ல, அதில் சைடில் கூடு இப்படி ஒரு வாசல் இருக்கும், சைடில் ஒரு வாசல். இந்த சைடு வாசல்கள் நிறைய வடக்கு பக்கம் திரும்பி இருந்தால் தென்மேற்கு பருவமழை ஜாஸ்தி. அந்த சைடு வாசல் வந்து தெற்கு பக்கம் திரும்பி கூடு வெட்டியிருந்தால் வடகிழக்கு பருவமழை ஜாஸ்தி. இது சரியாக இருக்கு இப்போதைக்கு. அந்த குருவியினுடைய நுண்ணுறவு இந்த ஆண்டு பருவமழை வந்து எந்த பக்கத்துல வந்து நிறைய பெய்யுங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன வாசல் அமைக்குதுன்னு இப்போ சொல்றான்.
அப்போ அந்த காலத்தில் அதை எங்கள் தாத்தா கண்டுபிடிச்சு. சரி, இதை வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினச்சோம்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதியில் ஆண்டு முழுவதும் வெள்ளப்பெருக்கு வருது. இந்த வருஷம் வெள்ளப்பெருக்கு வருமா வராதாங்கிற கணிக்கிறதுக்கு அங்குள்ள பழங்குடிகள் தான் அப்படி கேட்குறாங்க நம்ம விஞ்ஞானிகள் எல்லாருமே. அந்த பழங்குடிகள் எதை வச்சு கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால், அந்த நதி தீரத்தில் அந்த வருஷம் உயரமாக குருவிகள் கூடிட்டு இருந்தால் வெள்ளம் வரும். குருவிகள் பூரா மரத்தில் தாழ்வாக கூடிட்டு இருந்தால் வெள்ளம் வராது. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அவன் சொல்லுது ரொம்ப 100% சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பறவைகளுடைய நுண்ணுருவு, காக்கையை பற்றி 2 புஸ்தகம் எழுதுறான். நம்ம காக்கைக்கும் நம்ம இந்து கலாச்சாரத்துக்கும் அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம். நித்தம் குளிக்கிற பறவை காக்கைன்னு எழுதுறாரு சிங்காரவேலு மொழியார், அபினாஷ் சிந்தாமணியில் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா காக்கை தினம் குளிச்சு ஆகும். கரெக்டாக எங்கே காக்கா குளிப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, சும்மாவாது அப்படி அப்படியே லாந்திட்டாவது வந்து ஆகணும். அதுக்கு ஒரு சாபம், அதுக்கு ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இந்த பறவைகளை பற்றி ஆய்வு வந்து நம்ம எவ்வளவு பண்ணினாலும் அதுக்கு அந்த பறவையை நம்ம வந்து முழுமையாக ஆய்வு பண்ணிடவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் நம்மலாம் கிராமத்தில் உள்ளவங்க மற்றவங்க விவசாயிகள் எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு புழு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லையும் இப்போ பம்பு செட்டு கன்று வந்துருச்சு. முந்தி வந்து கமலை இறக்கிறது, மாடு வச்சு கூனை வச்சு கமலை இறக்கிறது. இந்த கமலக்குழியில் பார்த்தீங்கன்னா எல்லா கமலக்குழியில் பூவரசு மரம் தான் இருக்கும். வேப்ப மரமோ வாகை மரமோ எதுவுமே இருக்காது. இது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம், ஏன் வேறு மரங்கள்லாம் வச்சானே பூவரசு மரம் தான் வைக்கிறாங்க எல்லாத்துலேயும். அதுக்கு விட எனக்கு இப்போ கிடைக்குது. தியோடர் பாஸ்கர்னு சொல்லி ஒரு பெரிய சூழலியலாளர், அவர் ஒரு கட்டுரையில் எழுதுகிறாரு, மரங்களிலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் பூவரசு மரம். அதனால தான் அவங்க நட்டுனானே எழுதுறாரு. இப்போ அந்த மாடுகள் கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டப்பந்தய ஓடி வந்து நின்னோம்னா எப்படி நமக்கு மூச்சு வாங்குது, அது மாதிரி இந்த மாடுகள் தண்ணி இறைக்கிறதுக்கு அப்படியே வாயில் நுர தள்ளிக்கிட்டு புதுசுன்னு இழைச்சிட்டு நிற்கும். அதுக்கு ஆக்சிஜன் நிறையா தேவை. அதுக்காக நம்ம முன்னோர்கள் பூவரசு மரத்தை வைக்கிறான். அவனுக்கு எப்படி தெரியும் பூவரசு மரம் அதிக ஆக்சிஜனை வெளியிடும்னு சொல்லி எப்படி நமக்கு யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியான விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படுது. கதை எழுதுகிறவர் நம்ம வீடு பக்கத்தில் இருக்குது, எங்கேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களே, நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர் நமக்கு தெரியாமல் போச்சேன்னு ஒரு இது. சாலமான் பாப்பையா இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் தான் எங்களுக்கே கதை எழுதுறது தெரியும். லட்சுமி ஃபோன் பண்ணியிருக்கு. அப்புறம் நிறைய பேர் நடிகர்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப தெரியும் இவரை. நிறைய நாவல்கள் சிறுகதைகளை எழுதி சத்தமே இல்லாமல் சாதிச்சிட்டு இருக்க ஒரு மனிதர். கந்தக பூமின்னு மானாவாரி பூமின்னு சொல்லக்கூடிய மழையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு கரிசல் பூமியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். ராமனின் தோள்களில் பயணப்பட்டிருக்கிறேன், சீதையின் மடியில் உட்கார்ந்து விளையாடி இருக்கிறேன். என்னால் 10 வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. இதுவரை என்னுடைய படைப்புகளை 14 பேர் எம்பிஎல் பண்ணியிருக்காங்க, 6 பேர் PhD பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் தூர்தர்ஷன் பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு இது எனக்கு சின்ன பிள்ளையிலே கிடைக்குது. படைப்பாளி ஆகணும்னா வாசிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எழுத்துக்காகவே நான் வேரசில் வெளியே வந்தேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகலைன்னா அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமே. இல்லை, அதுக்கான நான் வாழ்க்கையை எளிமையாக்கிக்கிடணும். நான் பெருமையாக போய் என் மனைவிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி என் கதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவள் கேட்பா எல்லாத்தையும் போல எவ்வளோ கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் கிடைக்காது. பேனா மைக்கும் பேப்பருக்கும் முடிச்ச கேடா. அது இந்த அங்கீகாரத்தில் வாங்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் நான் காத்திருந்திருக்கிறேன். புத்தக நிலையம் ஓப்பன் பண்ணனா கூட ஒரு கதாநாயகனையோ கதாநாயகியோ தான் கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. அதுபோல் எழுத்தாளர்களை யாரும் கூப்பிட்றதில்ல. நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் வந்து காட்டு மூலிகை மாதிரி தான் இருக்கணும். ஒரு அடையாளமே வேணான்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்புறம் எதுக்கு இவ்வளோ புத்தகங்கள் எழுதணும், இவ்வளோ கதைகள் எழுதணும், இவ்வளோ நாவல்கள் எழுதணும்? இப்போ என்னுடைய அடையாளத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னுடைய முகம் வேண்டுமானால் அடையாளப்படாமல் இருக்கலாம். என்னுடைய எழுத்துக்கள், நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிச்சயமாக போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். வாசகன் படைப்பாளியை கடந்த விஷய ஞானவளனாக மாறிட்டான். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தை நான் புது மாதிரி சொல்லணும். எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. அதை சொல்கிற முறை இருக்குல்ல, அதில் தான் இலக்கியங்கள் எழுத்தாளர் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கணும். புத்தகம் படைப்பவனும் ஒரு பிரம்மன் தான். அழியாத விஷயம் என்னென்னா படைப்புகள் தான், இலக்கியங்கள் தான், சகா வரம் உள்ளவை எழுத்துக்கள் தான். படைப்புகள் எல்லாமே ஏன் அந்த ஒரு சோகமயமாக இருக்குது, அல்லது வறுமை கஷ்டம் இது மாதிரியே கொடுத்து நீங்கள் எதுக்கு பேர் வாங்கணுங்கிறக்காக இது பண்ணுறீங்களா, இல்லை ஏன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வரலாமே ஒரு படைப்பு மூலம்? வாழ்வினுடைய மறுபக்கம் தான் அதுவும். வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் கலந்து தானே வாழ்க்கை. அது உண்மை இல்லையா? இல்லை. ஆக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பூச்சி, நான் பார்க்கக்கூடிய ஒரு தேனி வந்து வெறும் தேனி அல்ல, அது ஒரு தானிய கதிர். ஒரு பெண் தன்னுடைய பிரசவ வழியை எழுதுவதற்கும் ஒரு ஆண் எழுதுவதற்கும் வித்தியாசம் உண்டு. உங்களோட படைப்புகளே பார்த்தா அந்த தூர்வைங்கிறது வந்து ரொம்ப பேசப்பட்டது. ஆமாம். அது எழுதுவதற்கு உங்களுக்கு எது ஊண்டுகோலாக இருந்தது? இன்றைக்கி விவசாயம் வந்து அது எப்படி சிதைஞ்சு இன்றைக்கி போச்சு, அப்படி நகரமயமாற்றம், எல்லாம் நகர குடியேற்றங்கள் அவ்வளவும். என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? தூர்வை அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட பேராசிரியர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கு பேர்
பியூர் தமிழ் வார்த்தை அது தூர்வைங்கிறது. காது தூந்து போச்சுன்னு சொல்லுது இல்லையா, ஓ ஓ அந்த ஊருக்கு ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது, இப்போ அது தூந்து போச்சு, அந்த ரோடு வந்த பிறகு தூந்து போச்சுன்னு சொல்லுது இல்லையா, கிணத்துல தூர் எடுக்கான்னு சொல்லுது இல்லையா, அந்த தூர்வை தான் அது. ஓ அடைபட்டு போச்சுங்கிற தமிழ். மாதிரி. ஆமா, நீ என்ன அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் எப்படி தூர்ந்து போச்சு, எல்லாமே நவீனம் நவீனம் புதுமைன்னு சொல்லி நம்ம எங்கே போய் விழுந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த நாவல் அது. அதை வந்து மாணவர் பதிப்பாக போட்டு நிறைய கல்லூரியில் பாடமாக இருக்குது. அதுலேருந்து சாகித்ய அகாடமி ஒரு 60 பக்கத்தில் இந்தியன் லிட்ரேச்சர் அவங்க நடத்தக்கூடிய ஆங்கில பத்திரிகையில் 60 பக்கத்தை மொழிபெயர்த்தாங்க. சமகாலீனங்கிற இந்தி பதிப்பில் அதில் ஒரு 60 பக்கத்தை மட்டும் மொழிபெயர்த்தாங்க. என்னுடைய பெரும்பாலான படைப்புகள் சாகித்ய அகாடமியில் அதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகே ஓகே. இப்போ பழைய நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் இதை பற்றிய கருத்துக்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக அதை பற்றி யோசிச்சிருக்கீங்க. அது பற்றிய ஒரு சில விஷயங்கள் கூட நீங்கள் அது பேட்டி கொடுத்துருக்கீங்க. அதாவது ராமாயணத்தில் வந்து ஒரு வில்ல உடைக்கிறவனுக்கா போய் பொண்ணை கொடுப்பான், அந்த அளவுக்கு அது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிங்க. அந்த ஐடியா உங்களுக்கு அந்த மாதிரி அதை யோசிக்க போய்ட்டு எனக்கு அந்த வில்லிசை வந்து பிச்சைக்குடி இந்த புத்தகம் கிடைச்சது. சரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது எதுக்காக உங்களுக்கு அந்த யோசனை வந்தாங்க? எனக்கு அந்த போட்டி வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியாக தெரிஞ்சது எனக்கு. இது என்ன இப்படியெல்லாம் ஒரு இது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதனால தான் நான் வந்து அந்த 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 சென்டர் படுத்தி நிறையா பேர்ட்டு நான் என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண போகும்போது சொல்ல தெரியல அவங்களுக்கு நிறைய பேர். அதுக்கப்புறம் அதை கூட ஒரு விவசாயி தான் என்ன சொன்னார். ஒரு விவசாயியாக நான் மகாபாரதத்துலையும் ராமாயணத்துலையும் ரொம்ப புலமை உள்ளவர், எல்லா மனப்பாடம் அவருக்கு. அவர்கிட்ட போய் நான் அந்த கதையை சொல்லும் போது அவர் சொன்னார், அது அப்படி இல்லப்பா. என்ன கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட நீங்கள்? இல்லை, இந்த மாதிரி வில்ல ஒடிச்சா போதும், வில்ல தூக்குனா போதும்னு யாராவது பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா? அதில் அறிவு சார்ந்த விஷயம் எதுவுமே இல்லையே, ஏன் வில்ல சென்றுபடுத்தினாங்க அந்த அந்த கல்யாணத்துக்கு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அப்புறமா நான் ஒன்று சொன்னேன், இந்த வில்லிசையை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் முழுக்கையும் தேடி பார்த்துட்டேன். வில்லிசை எங்கேயுமே இல்லை. ஆனால் எல்லா பேராசிரியர்களும் 2000 வருஷத்துக்கு முந்தினது, 3000 வருஷத்துக்கு முந்தினது, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கூத்துக்கள் அனைத்தையும் பதிவு பண்ண இளங்கோவடிகள் வெள்ளிசையை பதிவு பண்ணல. அத்தனை கூத்துக்களும் சிலப்பதிகாரத்தில் இத்தனைக்கும் ராமாயணத்தில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது எனக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னார், வில்லிசை வந்து இவங்க சொல்லுது மாதிரி 2000-3000 வருஷம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு தான் அதுக்கு வரலாறு இருக்கும். அதுவும் நம்ம தோற்றுவாய் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஓ, நெல்லையில் தான் அதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோன்றி நெல்லை மாவட்டத்து மூலமாக வேறு எந்த மாவட்டத்திலும் வெள்ளிசை கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் அந்த பிச்சைக்குட்டியை பற்றி ஆய்வு பண்ணேன். அவர் தான் அதுக்கான விளக்கமும் சொன்னார். ஒரு தடவை சீதை வந்து பந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லு வந்து அந்த கிரவுண்டு பக்கத்தில் கிடக்கும். அந்த இதை ஒத்த கைடு தூக்கி அது போட்டுட்டு அவள் பந்து விளையாடுவா, அது ஜனகன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓ, அப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம இவ்வளோ மென்மையான பெண்ணு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமே, அசுரத்தனமான பலசாலியாக இருக்குது. அந்த வில்லை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் ஜனகனுக்கு, அசுரத்தனமான பலசாலியாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஈக்குவலான ஒரு ஆடவரை தேர்ந்தெடுத்துனது அதை போட்டியாக வச்சான் அப்படின்னு சொல்லி கம்பன் வரியிலே அவர் எனக்கு பதில் சொன்னார். கம்பன் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு, கம்பன் வரியிலேயே எனக்கு பதில் சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவரும் மறைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு தான் நான் அந்த வில்லிசையை பற்றி ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்தை இது பண்ணேன். இப்போ நாட்டுப்புறவையில் இதை கூட சில கல்லூரியில் பாடமாக வச்சுருக்காங்க. இது எப்படி இந்த வில்லிசை இந்த பிச்சைக்குட்டியை பற்றி நீங்கள் புத்தகம் எழுதினதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே இதுலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு பாராட்டு வந்ததா கேள்வி? ஒரு பிச்சைக்குட்டி வந்து எங்கள் ஊருக்காரரு. சரி, அவரை பற்றி நான் எழுதின இந்த புத்தகத்தை வந்து காஞ்சி மாடத்தில் படிச்சுருக்காங்க. பெரியவருக்கும் இவருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கம். சரி சரி. பெரியவருக்கும் இவருக்கும் ரொம்ப ரொம்ப பழக்கம் உள்ளது. அதை நான் விசாரித்த கலாய்வு பண்ண விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் கடைசியாக அணிஞ்சிருந்த அந்த தோடாக்கள் அது எல்லாமே பெரியவாள் அவர் கொடுத்தது தான். அது கூட சும்மா கொடுக்கலங்க. மேல்மருவத்தில் ஒரு தடவை கேம்பில் இருக்கும்போது அவர் பிச்சைக்குட்டிங்க சென்னைக்கு வந்திருக்கிறாரு. இது பெரியவர் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவர் போயிருக்கிறாரு. அவர் அந்த நேரம் தங்க காசெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏதோ சதாபிஷேகம் ஏதோ பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி ஏதோ விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் போன உடனே டே நீ பெரிய ஜமீன்தாரெலாம் பார்க்க போவ, என்னைய பார்க்க வந்துட்டு எந்த அப்படி அப்படின்னு அள்ளி போட்டிருக்காரு. அதை இவர் பிடிச்சிருக்காரு. அந்த காசு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை நீ வச்சுக்கோ, தோடா செஞ்சு போட்டுக்கோ, நீ நல்ல அம்சமாக இருக்குன்னு சொல்லி இவர் அதை கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இவர் ஏன் போனார்னா, எனக்கு தொடர்ந்து எனக்கு கச்சேரிகள் வந்துக்கிட்டு இருக்குது, 3 நாள் வரைக்கும் தான் தொண்டை தாக்கு பிடிக்குது, அதுக்கப்புறம் பிசிறு அடிக்குது, எனக்கு நீங்கள் இது பண்ணணும்னா இவர் கூப்பிட்டு அது தடை விட்டுருக்கிறார். அதுலேருந்து அவருக்கு தொண்டைக்கட்டே வரல. உண்மை அது. இந்த விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி 2-3 விஷயத்தை பெரியவருக்கு இவர்கள் இதை படிச்சிருக்காங்க அவங்க. நான் புதுசாக அவங்களுக்கு அனுப்பலை, யார் மூலமாக படிச்சுட்டு எனக்கு அங்கேருந்து அந்த இதெல்லாம் அனுப்பி வச்சாங்க. இந்த பிரசாதங்கள் அதெல்லாம் அனுப்பி ஒரு பெரிய தபால் ஒன்று வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய வாழ்க்கை அவருக்குள்ள தொடர்பை பற்றி நீங்கள் அப்படின்னு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எனக்கு அது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் அதில் முழுமை பெறாத சில லட்சியங்கள்லாம் இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு ஆய்வில் இருக்கதா கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு என்ன கரண்ட்டில் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு 3 புத்தகம் எனக்கு வெளிவரக்கூடிய நிலையில் இருக்குது. ஒன்று 1780 இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஒரு நாவல், 3 வால்யூம், அது எழுதி முடிச்சிட்டேன். அதை சரி.
அடுத்ததாக நான் வந்து குழந்தைகளுக்காக ஒரு சிறுகதை தொகுப்பு, அதுக்கப்புறம் அந்த பறவைகளை பற்றி 68 பறவைகள், கரிசல் காட்டு பறவைகள் தான் அதுக்கு பேர் வச்சுருக்கிறேன். அந்த 3 இப்போ இந்த ஜனவரி புக் பேருக்கு வரலாம், காலச்சுவடு பதிப்பகமாக கொடுத்துருக்குறேன். சரி, வரதுக்கு வாய்ப்பு. ஆனால் நான் வந்து பதிவு பண்ணக்கூடிய என்னுடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப விளிம்பு நிலை மனிதர்கள். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க மூலம் அந்த பறவையை வச்சுக்கிட்டு நான் எப்படி உலகளாவிய விஷயம் சொல்கிறேன். பார்க்க போனால் 2 கிளிகள் இன்றைக்கி என்ன உலகம் முறை இன்றைக்கி தான் பிரச்சனை. இன்றைக்கி சுற்றுப்புற சூழல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வனங்கள் அழிக்கப்படுறது பேசிக்கிட்டு இருக்கேன், மழை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்குது. நான் அதை மட்டும் வச்சு அதை சொல்லலை. நான் அதே மாதிரி இந்த விளிம்பு நிலை மக்களை வச்சுக்கிட்டு நான் அவங்க பிரச்சனையை மட்டுமே எழுதலை. நான் அவனும் நம்மளோட ஒரு அங்கம் தானே. இல்லைன்னா என்னுடைய கதைகளை பெண் குயின் பதிப்பகம் வெளியிடுறாங்க, என்னுடைய முழு ஒர்க்கையும் பெண் குயின் மொழிபெயர்க்கிறாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மொழிபெயர்க்கிறாங்க, வெஸ்ட்லேண்ட் பதிப்பகம் மொழிபெயர்க்கிறாங்க. எப்படி சாத்தியம் இது? எனக்கு ஆங்கில அறிவெல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வெறும் 10 வரைக்கும் படிச்சிருக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் பாடமாக வைக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் போய் அந்த இளநிலை முதுநிலை மாணவர்கிட்ட நான் வந்து பாடம் நடத்தி கொடுத்து விசிட்டிங் பர்பஸாக போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம், அவங்க வந்து சங்க இலக்கியத்தை மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்காங்க. இப்போ தான் நவீன இலக்கியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிருக்குது. சரிங்கய்யா, இப்போ உங்களோட படைப்புகள் மூலமாக ஒரு மாற்றத்தையோ ஒரு புரட்சியோ உண்டாக்கணும் தானே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ படைப்பாளர்கள் எத்தனையோ புரட்சியாளர்கள்லாம் எவ்வளவோ போராடி பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்களால் வந்து ஒரு சின்ன விஷயத்தையாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எழுத்தாளன் வந்து எந்த படைப்பு கொடுத்தாலும் எந்த புரட்சியும் நடத்திட முடியாதுங்க, நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய எத்திக்ஸ் அறம் இருக்கு இல்லையா, இந்த அறத்தை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்திடவே முடியாது. ஒரு பொய் சொல்லு, உனக்கு உலகம் ராஜ்யம் உன் கையிலன்னு சொல்கிறேன் ஹரிச்சந்திரன்கிட்ட, முடியாது. நான் பிணை எரிக்கிற சுடலை காக்கிற வீரனாக கூட போவனே ஒழிய நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த ராஜ வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நிற்கிறேன், அறத்தை காக்குறான். இந்த ஹரிச்சந்திரன் யாருக்கு ரோல் மாடலாக வர்றான்? மகாத்மாவுக்கு. மகாத்மா காந்தி தன்னுடைய 14 வயதிலே ஹரிச்சந்திரன் கதையை பார்த்துட்டு தான் மகாத்மாவை மாறக்கூடிய விதை அங்கே தான் விழுது. சொல்கிறாரு, நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் போய் சொல்லவே மாட்டேன், நான் இனிமேல் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் முரணாக இருக்கவும் மாட்டேன், எப்படி பேசுகிறேனோ அது மாதிரி வாழ்வேன். பார்த்தீங்களா, அவன் காக்கக்கூடிய அறம் இங்கே வந்து விழுது. இந்த மகாத்மா கையில் ஹரிச்சந்திரனுடைய கையில் உள்ள அந்த சுடலை காத்த கம்பு பிரிட்டிஷ்காரன் எதுக்கக்கூடிய ஏக்கப்பயிடுச்சோன்னா மாறுது. மாறிச்சா இல்லையா? இது ஒரு படைப்பினுடைய சாத்தியம். அதுதான் இதோட பின்னணி. எங்களுடைய படைப்புகளை வந்து நீங்கள் இது பண்ணிடவே முடியாது, உதாசீனப்படுத்திடவே முடியாது. நீங்கள் படிச்சிட்டேன்னு சொன்னால், என்னுடைய நரிக்கிறவங்க கதையை படிச்சுட்டு பட்டாசு தொழிற்சாலை பற்றி எழுதி எனக்கு வர கடிதங்கள், நாங்கள் இனிமேல் தீபாவளியாக கொண்டாட மாட்டோம், இந்த பட்டாசு இதில் இவ்வளோ இது இருக்குதா, இவ்வளோ ஆபத்து இருக்கா, நாங்கள் இனிமேல் பட்டாசே வெடிக்க மாட்டோம், நரிக்கிறவங்கள நான் இனிமேல் மனிதனாக பார்ப்பேன், என்னுடைய இரவின் மரணம் நரிக்கிறவங்கள நான் மனுஷனாக பார்ப்பேன். அவன் உண்மையிலேயே மனுஷன் இல்லை, லைட்டு அடிக்குது போயிட்டுருக்கான், நான் பின்னாடி போகிறேன், நைட்டில் 2 காது அப்படி மினுங்குது, 2 முயல்கள், அவன் ஷூட் பண்ணாமல் விலைக்கு போகிறான். நான் சொல்கிறேன் அடிங்கிறேன். அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு 2மே சிறுசு சுடக்கூடாது, எதுக்கும் ஒரு பருவம் வேணும் சாரே, பார்த்தீங்களா சொல்கிறான். அது குட்டி முயல் தானே, அதுக்கு ஒன்றுக்கு ஆயிக்கிடும், 2 சேர்ந்தா ஒரு முயலுக்கு அளவு தான் இருக்கும், ஆனால் கொல்லக்கூடாது பாவம், எதுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு பருவம்னு இருக்குது சாரே, அதை கொல்லக்கூடாது. அப்போ நான் கேட்குறேன், அது உனக்கு தான் கிடைக்கும்னு என்ன உருவே, எனக்கு கிடைக்க நான் ஏன் ஆசைப்படணும்? யாரோ ஒரு வேட்டைக்காரனுக்கு அது என்ன வானத்தில் பறந்தா போயிட போகுது. இதை நான் பதிவு பண்ணும்போது அவங்க மேலே உங்களுக்கு மரியாதை வராமல் அப்புறம் என்ன வரும்? இப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்களா? மயில் தொகைக்கு என் பையனுக்கு கேட்குறேன், முகமது எனக்கு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, மயில் தொகை நிறையா வச்சுருக்கான், 2 மயில் தொகை கொடுன்னு கேட்குறேன், கொடுக்குறான், நான் காசு கொடுக்குறேன், வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா காசுக்கு தானே இன்றைக்கி போய் விற்கிற, இந்த வாங்கிக்கோன்னா உனக்கு காசுக்கு விற்பேன், உன் பிள்ளைக்கு விற்றுருக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். பாருங்கள், பக்கத்தில் துப்பாக்கி கிடக்குது, செத்த முயல்கள் கிடக்குது, அவனை நம்ம ஒரு அசிங்கமானவனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவன் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறான் பாருங்கள். அவன்கிட்ட கேட்குறான் என் பையன்கிட்ட, இது உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் குட்டி போட வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நாளைக்கு நீ எனக்கு குட்டி கொண்டு வருவியா? விளையாடுறான், அவன்கிட்ட ப்ளே பண்ணுறான், சந்தோஷத்தை எங்கே போயிடுறான் பாருங்க. ஒரு குழந்தைய பார்த்த உடனே அவன் குழந்தையா மாறுறான். நீ நாளைக்கு எனக்கு குட்டி கொண்டு வருவியா? சரின்னு சொல்கிறான். அவன் ஏமாத்திடக்கூடாது, இது மாதிரி என்கிட்ட நிறையா ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, நீ ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கிறான். நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஒரு சிறுகதையாகவோ ஒரு நாவலுக்குள்ள ஒரு பகுதியாகவோ நான் பயன்படுத்துகின்ற போது இதை படிச்சுட்டு நீங்கள் அந்த பாத்திரத்து மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக உலகம் மாறதோ மாறலையோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். எப்படிங்க இப்போ நிறைய எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துத்துறையிலேருந்து சினிமா துறைக்கு வந்திருக்காங்க, உங்கள் கதைகள்லாம் சினிமா ஆக்கப்படுது.
அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னுடைய கதைகளும் நிறையா சினிமாக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஐடியாக்கள் நிறையா சினிமாக்கப்பட்டிருக்கு. சினிமா துறையில் உள்ள அத்தனை பேரும் என்னுடைய நண்பர்கள் தான். எழுத்தாளர்கள் உங்களுடைய குறிப்பிட்ட நண்பர்கள்னு யாரும் சொல்லுங்க. எனக்கு குறிப்பிட்ட எனக்கு எல்லா எழுத்தாளர் நண்பர்கள். இப்போ குறிப்பாக ஜெயமோகன் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், பரமசிவன் நெருங்கிய நண்பர், அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோணங்கி, எல்லாருமே நண்பர்கள். குருநாதர்னு சொல்ல போனாங்கன்னா பூமணி, கி ராஜநாராயணன், சிவபிரகாசம், வண்ணதாசன், தி.க. சிவசங்கரன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நமக்கு பழக்கம் தான். ஆட்களை பார்க்காமே நிறைய பேர்கள் எங்களை பழக்கம் இருக்கிறாங்க. ஐயா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. நான் வந்து இப்போ புதுசா என்ன போல இளைஞர்கள் இந்த துறைக்கு அவ்வளவா சம்மந்தப்படாம இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை நானும் இப்போ ரொம்ப நாளா ஒரு ஆசையில் இருக்கேன், ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு புதுசா வர்றவங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஒரு புதுசா ஒரு படைப்பு படைக்கணும்னு நாங்க கேட்குறோம்னா எங்களுக்கு எது மாதிரி உங்களுடைய இது நான் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க. கடைசி அவங்க எல்லாருமே கேள்வி நேரம் வரும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி அதாக தான் இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்கலைகளை மட்டும்தான் நீங்கள் குருநாதர் வச்சு கற்றுக்கிற முடியும். டான்ஸ் கற்றுக்கலாம், சங்கீதம் கற்றுக்கலாம், விளையாட்டு கற்றுக்கலாம், சிலம்பம் கற்றுக்கலாம், இலக்கியம் கற்றுக்கிற முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ நான் என்னுடைய மகனை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னா என்னால் முடியும், டாக்டர் ஆக்கிறதுக்கு என்னால் முடியும். காசு இருந்தால் போதும். கல்லூரி புகழ்பெற்ற கல்லூரியில் நான் இடம் வாங்கிடுவேன், சேர்த்துருவேன். அவனை ஒரு கவிஞன் ஆக்கணும்னா முடியாது. தானாக வரணும், அது தானாக வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாசிப்பில் தான் ஆரம்பிக்கணும். எழுத்தாளருக்கு ஆகுதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி சொல்லுவேன், அது ரொம்ப நல்ல பயனுள்ள வழி. எல்லா பத்திரிக்கை, நீங்கள் பத்திரிக்கை வாங்குறீங்க, புஸ்தகம் வாங்குறீங்க, அதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சா? அது ஒன்று எந்த அளவுக்கு பாதித்தது? நீ அதை போய்ட்டு ஏன் கடிதம் எழுத மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இதை விட இன்னொரு விஷயம், இன்றைக்கி வரக்கூடிய மாத இதழ்களாக இருந்தாலும் சரி, வார இதழ்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒளிபரப்பு ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எதை பார்க்கல கடிதங்கள் வாசிக்கப்படும். ஏன்னா அது அவங்களுடைய அளவுகோல். அது கடிதங்கள் நிச்சயம் வாசிக்கப்படும். அதுக்கு சில டிபார்ட்மெண்ட்களே வச்சுருக்காங்க, சில ஆட்கள் வச்சுருக்காங்க, சர்வே இது. அப்போ அந்த கடிதங்கள் மூலமாக நீங்கள் உள்ளே போகும்போது நீ அறியப்பட்ட வாசகராக மாறுற. அதற்கு அப்புறமாக நீங்கள் ஒரு படைப்பை கொடுக்கும்போது அதில் ஓரளவு இலக்கியத்தன்மை இருந்தாலும் இவர் நம்முடைய நீண்ட வாசகர், நமக்கு கடிதங்கள் எழுதக்கூடியவர்னு சொல்லி முதல் படைப்பு பிரசுரமாகும். நாங்களும் அப்படி தான் உள்ளே போனோம், பத்திரிகைக்குள்ள நாங்கள் அப்படி தான் போகிறோம். அது ஒரு படைப்பாளி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வாசிப்பு, தன்னை தயார்படுத்திக்கிறது. தொடர்ந்து இப்போ நீங்கள் போட்டுக்குருவாங்க கவிஞர்னு ஈஸியாக போடுவாங்க கவிஞர். நான் கேட்பேன், நீ கவிஞரை நீ போட்டுக்கிட்டப்பா, அது இருக்கட்டும். கவிதை எழுதுவதற்கு முக்கியமானது 7ஆம் வேற்றுமை உருபு, அது சொல்லு. 7ஆம் வேற்றுமை உருபு இல்லாமல் நீ கவிதை எழுதுனா அது கவிதை இல்லை, செய்யுள். செய்யுளுக்கும் கவிதைக்கும் வித்தியாசம் உண்டு. சில விட்டு அடிப்பாங்க, அப்படியே அதெல்லாம் கவிதை கிடையாது. நீ கவிஞர்னு சொன்னால் 7ஆம் வேற்றுமை உருவு சொல்லு அப்படின்னா அவனுக்கு தெரியாது அப்படிமா. ஆனால் நாங்கள் முதல்ல கவிதை எழுதும் போதெல்லாம் அதெல்லாம் படித்து தான் நாங்கள் கவிதை எழுதணும். இப்போ 7ஆம் வேற்றுமை உருவு இலக்கணத்தை படித்து யாருக்கும் தெரியாது, எனக்கெல்லாம் அதை நான் படித்து தான் இருந்தேன். கண், கால், கடை, இடை, தலை, வாய், திசை, வயின், முன்சார், வளம், இடம், மேல், கீழ், புடை, முதல், பின், பாடு, அலை, தேம், உலை, வழி, உளி, உளி, உள், அகம், புறம், இல், இடப்பொருள் உருவே. இப்போ சங்க இலக்கியம் பற்றி நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கிளாஸ் எடுக்க. எப்படி நான் என்ன தயார்படுத்தாமல் அங்கே போக முடியுமா? அவங்க கேட்குற கேள்வி ஐங்குறுநூறு பற்றியோ, பதிற்றுப்பத்தை பற்றியோ, சிவசிந்தாமணியை பற்றியோ நான் எப்படி பேச முடியும் அவங்ககிட்ட? என்னை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். தன்னை தயார்படுத்தி சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கான பரமசிவ மாதிரி ஆள்கிட்ட போய் சந்தேகங்களை கிளியர் பண்ணணும். உரையாசிரியர்களை யார் என்னென்ன உரை எழுதியிருக்காங்க? திருக்குறளுக்கு 168 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. ஒரே உரையத்தை எல்லோரும் எழுதியிருக்காங்க. முதல் உரையாசிரியர் மணக்குடவனார், அந்த உரையத்தை எல்லோரும் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. யார் உரை நல்லா இருக்குது, இவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கால்டுவல் கூட ஒரு உரை எழுதியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் கம்பேரேட்டிவ் பண்ணி என்னை வளர்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒழிய நான் பழசாக போயிடுவேன். ரொம்ப அற்புதம் சார், ரொம்பவே சந்தோஷம். அதாவது சொல்லுவாங்க, வி ஷுட் நெவர் ஜட்ஜ் பை அப்பியரன்ஸ்ன்பாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்த பொழுது இவர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ புதையல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன்னு ரொம்பவே சந்தோஷம். நேரம் போதலை, இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு நாள் நிச்சயம் சந்திப்போம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ நேரம் எங்கள் கூட உரையாடியதற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். புதிய நேயர்களுக்கு நன்றி. வாங்க.